ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த டாப்பிக்லேருந்து எஸ்எஸ்சி சிஜியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது ஆரம்பத்தை கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஸ்வராங்சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 51A பார்ட் வந்து 4A. ஸோ எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஸ்வராங்சிங் கமிட்டி. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வேறு வேறு கான்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து எடுத்திருப்போம். அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதுலேருந்து எடுத்திருக்கோம்னா ரஷ்யா. எப்படின்னு வச்சுக்கிறீங்களா, டியூட்டிஸ்லாம் பக்காவாக பண்ணுறது ரஷ்யன் பீப்புள் தான். ஸோ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்கோம். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நம்பர் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் நமக்கு இருந்துச்சு. இப்போ 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல் 11th ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போதைக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது 11th ஒன்று ஆட் பண்ணது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில். இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இதில் எது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாதுன்னுவாங்க ஆப்ஷன்ஸில். டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட். இதில் மோஸ்ட்லி நிறைய பார்த்தீங்கன்னா சி தான் வருமே. இந்த சி நீங்கள் அவங்க வச்சுட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி எதில் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் தானே இருக்குது. அதில் தானே ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, டு அபாய்ட் பை த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் ஆந்தம் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனல் ஃப்ளாக்ஸ், நேஷனல் ஆந்தம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம காமனாக இதெல்லாம் பண்ணுவோம். செகண்ட் வந்து செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியாஸ் இருக்கணும்ட்டு. நம்ம நேஷனல் லீடர்ஸ்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. இப்போது நிறைய நோபல் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா. இப்போ கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்கன்னா நிறைய இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட் அவங்களுக்கு இல்லாதனால நமக்கு தரணும்னு நினச்சிருக்காங்க. இந்த மாதிரி நோபல் ஐடியாஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வேல்யூ பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுங்க அதை நினச்சி அப்படின்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3T, சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, இப்போது டக்குன்னு ஏதாச்சும் இன்டர்னல் வார் ஏதாச்சும் ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஆர்மின்னு இல்லாமல் டக்குன்னு நீங்கள் ஒரு ஃபீல்டில் இறங்கி ஃபைட் பண்ணால் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு நேஷனல் சர்வீஸ் மாதிரி தானே. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, நேஷனல் சர்வீஸ். ஃபிஃப்த்து வந்து காமன் பிரதர்ஹுட், எல்லாம் ஒன்றா இருக்கணும். இப்போ ரிலீஜியன், ரேஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டைவர்ஸாக இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். டிக்னிட்டி ஆஃப் த விமன் வந்துட்டு அந்த எந்த ப்ராக்டிஸ்லாம் வந்துட்டு விமனோட டிக்னிட்டியை கெடுக்குதோ அந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம ரெனவுன்ஸ் பண்ணிடணும், அதான் விட்டுணும் அப்படிங்கிறாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சி வருது, டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அ காம்போசிட் கல்ச்சர். ஸோ நமக்கு வெரைட்டி ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். செவன்த் வந்து என்வாயர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ என்வாயர்மெண்ட்னாலே இதில் வந்து நிறைய இன்க்ளூட் ஆகிடும் இல்லையா. ஃபாரஸ்ட், லேக்ஸ், வைல்ட் லைஃப் எல்லாமே என்வாயர்மெண்ட் தான். காமனாக இருக்கிறது என்வாயர்மெண்ட். நெக்ஸ்ட் இப்போ சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அப்படின்னா இப்போது ஒரு டாபிக் இருக்குது, அதில் இதுதாங்க உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. அது ஏன் ஆன்சராக வந்துச்சு, அது ஏன் இப்படி வந்திருக்கக்கூடாது அப்படின்ற கொஸ்டின் எழுப்புற கெப்பாசிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அதான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சேஃப் பண்ணிக்கணும். அது வந்து 9th. 10th நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக எல்லா ஸ்பியர்ஸ்லேயும் எக்ஸலன்ஸாக இருக்கணும். 11th who is a parent or guardian to provide. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 11th ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 10 தான் நினச்சி, இப்போ 11th ஆட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 6 to 14 years கம்பல்சரி எலிமெண்டரி எஜுகேஷன். ஃபண்டமெண்டல் ரைட்லேயே ஆர்டிகல் 21A ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதுக்குன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14. ஓகேவா. இப்போ 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே 11th இது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 குரூப் இயர்ஸ் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு கம்பல்சரியாக நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது இப்போ பேரண்ட்டோ கார்டியனோ அவங்களோட கடமை அப்படின்றாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுமே சேம் இதுதான், ஆனால் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்குது, இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்குது. ஸோ ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன்றுமே கிடையாது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் நம்ம என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ரியலைஸ் பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து சிஆர் கான்ஸ்டியூஷனல், இது இந்த டாபிக் கான்ஸ்டியூஷனில் தானே இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இவங்க ஐடியாஸை செரிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3ல் T வரும், சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, யூனிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4 வந்து நேஷனல் சர்வீஸ் பண்ணணும். 5 வந்து நம்ம எல்லாம் காமனாக இருக்கணும். ஓகே. 5 வந்து எல்லாத்துக்கும் காமன் பிரதர்ஹுட், யாரும் வந்துட்டு பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது. 6th வந்து காம்போசிட் கல்ச்சர், வந்து நம்ம கல்ச்சரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். 7th வந்து என்வாயர்மெண்ட்னா வைல்ட் லைஃப், லேக்ஸ், ஃபாரஸ்ட், ரிவர்ஸ் எல்லாமே வந்துடும். 8th பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதாக இருந்தாலும் நம்பிடக்கூடாது, ஒரு சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். 9th பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. 10th எக்ஸலண்ட்டாக இருக்கணும். நம்ம 10th படிக்கிறப்ப எக்ஸலன்ஸாக மார்க் எடுக்கணும் இல்லையா. ஸோ எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ். 11th தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 to 14 years குரூப்பில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். இது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆர்டிகல் 21A ஆட் ஆயிருக்கும், ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்.
ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ எது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் நமக்கே தெரியும். இப்போ ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், இது வந்துட்டு ஆர்டிகிள் 15 வந்துடும், ஃபண்டமெண்டல் ரைட்டில் வந்துடும். ஸோ ஓகேவா, அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் ஒப்பீனியன்ஸ் வியூஸ் பிலீவ்ஸ்னால் இது வந்து ரைட் டு ஸ்பீச்சில் வந்துடும். ஓகேவா, அப்போ இதுவும் கிடையாது. இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்டில் வந்துடும். இந்த ரைட் டு மூமெண்ட், ரைட் டு ஃப்ரீடமில் வந்துடும். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது காம்போசிட் கல்ச்சர். நம்ம 6th படித்தோம் இல்லையா, 6னா காம்போசிட் கல்ச்சர் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். இதை கொடுத்துட்டு இது ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லைங்கிறாங்க. இப்போ படித்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் மானுமெண்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது இருந்துச்சா, இது இல்லை. ஆக்சுவலாக இது வந்து இருக்குது, ஆனால் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கிடையாது. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால டியூட்டிஸ் நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எலிமினேட் பண்ண. டு ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னா ஆர்டிகிள் 49 இருக்குது. இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வராது. ஸோ இதுதான் ஆப்ஷன். இட்ஸ் நாட் தானே கேட்டிருக்காங்க, இதுதான் ஆப்ஷன். மற்றபடி இது வந்துட்டு 7th இருக்க என்வால்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம்ல, அது வந்து நேச்சுரல் ஃபாரஸ்ட். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது 9th. நெக்ஸ்ட் டு ரெஸ்பெக்ட் நேஷனல் ஆந்தம் ஃபர்ஸ்ட் இருக்குது, கான்ஸ்டியூஷன் நேஷனல் ஆந்தம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த சாப்டர் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.